ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டிருக்கும் நிலையில் இது எப்போதுதான் குறையும் என்பது பொதுமக்களின் கேள்வியாக இருக்கிறது. இதற்கிடையே தங்கம் விலை சரிவு தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அதில் தங்கம் விலை எவ்வளவு சரிய வாய்ப்பிருக்கிறது என்ற தகவலை பகிர்ந்திருக்கிறார். சர்வதேச சந்தையில் தங்கம் விலை உச்சத்தில் இருக்கும் நிலையில் இந்தியாவிலும் அது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கம் விலை கணிசமாக ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. நேற்று ஒரே நாளில் தங்கம் விலை காலை மற்றும் மாலை என 2 முறை குறைந்தது. ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து 1,26,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதாவது கிராமிற்கு 950 ரூபாய் குறைந்து 15,850 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த அளவுக்கு உச்சத்தில் இருப்பதால் தங்கம் விலை எப்போது சரியும், எவ்வளவு சரியும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதற்கிடையே தங்கம் விலை சரிவு தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இப்போது ஒரே கொண்டாட்டம்தான். எனது வாழ்க்கையில் பார்க்க முடியாது என்ற விஷயம் நடந்துவிட்டது. 24 கேரட் தங்கம் 19,000 தட்டி இருக்கிறது. சர்வதேச சந்தையில் $5,600 வரை போயிருந்தது. 24 கேரட் தங்கம் GST எல்லாம் சேர்த்தால் 20,000 தாண்டி விட்டது. 22 கேரட் தங்கமும் கூட உச்சத்தில் இருக்கிறது. வரும் பிப்ரவரி 6 அல்லது 7ஆம் தேதி சர்வதேச சந்தையான காமெக்ஸில் இண்டெக்ஸ் ரீபேலன்ஸ் செய்வார்கள். அதாவது ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் செய்து அடுத்த ரவுண்ட் எடுப்பார்கள். அப்போது தங்கம் விலை ஓரளவுக்கு குறையும். ஆனால் அதற்குள் ட்ரம்ப் ஈரான் மீது 2 குண்டை போட்டுவிட்டால் கூட $6,000 தாண்டிவிடும். போர் வெடித்தால் தங்கம் விலை மலை ஏறும். என்ன சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை. சந்தோஷப்படவா வருத்தப்படவா என்றும் தெரியவில்லை. என்னை ஃபாலோ செய்பவர்கள் தங்கம் வாங்கி இருப்பார்கள். ஆனால் இனிமேல் மக்களால் நான் சொன்னது போல 200 கிராம், அவ்வளவு ஏன் 100 கிராம் தங்கம் கூட இந்த ரேட்டில் வாங்குவது கடினம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. உலக நாடுகளின் கரன்சிகளை யாரும் மதிக்கவே இல்லை. இவ்வளவு காலமாக இஷ்டத்திற்கு நோட்டை அடித்து தள்ளியதே தங்கம் விலை உச்சம் போக காரணம். உண்மையில் தங்கம் விலை இவ்வளவு சீக்கிரம் உயரும் என்று நான் நினைக்கவே இல்லை. முதலில் எனது வாழ்க்கையில் கிராமுக்கு 10,000 ரூபாய் என்பதைத்தான் நினைத்தேன். பிறகு எனது வாழ்நாளில் 20,000 ரூபாய் பார்ப்பேன் என நினைத்தேன். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அந்த அளவுக்கு உயரும் என்று நான் நினைக்கவில்லை. இது எங்கு போய் முடியும் என்பதுதான் பலரது கேள்வியாக இருக்கிறது. இந்த அளவுக்கு விலை போய்விட்டதால் சந்தையில் தங்கத்தின் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருப்பதாக சொல்கிறார்கள். மொத்த விற்பனையில் தங்கம் விலை மொத்தமாக நின்று விட்டதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. குறையுமா என கேட்டால் அவர்கள் அனுபவத்தில் சில விஷயங்களை சொல்கிறார்கள். கடந்த கால சரிவை வைத்து பார்த்தால் 14,000 ரூபாய் வரை வரலாம் என்கிறார்கள். அதாவது 24 கேரட் 14,000 ரூபாய் வரலாம் என கூறுகிறார்கள். அப்படி என்றால் 22 கேரட் தங்கம் 13,000 ரூபாய்க்கு வரலாம். ஆனால் நான் ஒன்றை தெளிவாக சொல்கிறேன், இது குறையும் என்று நிச்சயமே கிடையாது. ஆனால் குறைந்தால் இந்த அளவுக்கு குறையும் என்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் 12,500 வரை போகலாம். இந்த விலைக்கு போனால் கண்ணை மூடிக்கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், உறுதியாக குறையும் என்று சொல்லவே முடியாது. குறையாமலேயே கூட போய்விடலாம் என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.